And then we started with this mechanical design of transmission line. ஸோ இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி பார்த்த போர்ஷன்ஸ் எல்லாமே எலக்ட்ரிக்கல் டிசைன் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். எல்லாமே வந்துட்டு நம்ம வோல்டேஜ், ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் என்ன இருக்கணும், இல்லை ஆர்எல்சி எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் நம்ம அதில் பார்த்தோம். இங்கே மெக்கானிக்கல் டிசைன் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் லைனில் வந்துட்டு ஆல் த எக்ஸ்டர்னல் சப்போர்ட் ஸ்ட்ரக்சர்ஸ், ஒரு டிரான்ஸ்மிஷன் லைனை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு தேவையான எக்ஸ்டர்னல் சப்போர்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே இன்க்ளூட் ஆகிடும் இல்லை. ஸோ அதில் என்னென்னா நமக்கு முக்கியமான டிசைன் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத நம்ம இதில் பார்க்குறோம். ஸோ அதில் முக்கியமாக நமக்கு டவர்ஸ் பற்றி, இன்சுலேட்டர்ஸ் பற்றி கொஞ்சம் ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி டவர்ஸ் கூட ரொம்ப ப்ரீஃபாலாம் இல்லை, என்னென்ன டவர்ஸ் இருக்கு, என்ன ரேட்டிங்க்கு என்ன மாதிரி டவர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, இது மட்டும் பார்த்துக்கோங்க போதும். இன்சுலேட்டர்ஸ் மட்டும் கொஞ்சம் நம்ம ப்ரீஃபாக பார்த்துடலாம். ஸோ டவர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்டீல் போல்ஸ் இருக்கு, ஆர்சிசி போல்ஸ் இருக்கு, இது எல்லாமே நாமளே பார்த்துருக்கோம் நம்மளோட ரோட் சைட்ஸ்லாம். அண்ட் தென் ப்ராட் பேஸ் ஸ்டீல் லேட்டைஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு, இதுவும் நம்ம ஹைவேஸ்ல, வயல்வெளியில அந்த மாதிரி போயிட்டு இருக்கோம், குறுக்க நெடுக்க, அதுவும் பார்த்துருப்போம். நம்ம என்ன மாதிரி ரேட்டிங்க்குன்னு பார்த்தா அப் டு 33 kV ஒன்று, அபவ் 33 kV போனாலே லேட்டைஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். ஸோ இது மட்டும் அதை தெரிஞ்சுக்கிட்டா போதும். அதுக்கப்புறம் இன்சுலேட்டர்ஸ் போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன மெயின் காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஓவர் ஹெட் லைன்ஸ் இருக்கு. ஸோ மோஸ்ட்லி நம்ம இங்கே மெக்கானிக்கல் டிசைன் சொல்லும்போது ரெண்டுமே சேர்த்து தான் பார்க்குறோம். ஓவர் ஹெட் லைன்ஸ், அண்டர் கிரவுண்ட் கேபிள்ஸ் ரெண்டுமே தான். கேபிள்ஸ் தனியாக பார்க்க போகிறோம், அந்த மாதிரி இதை அப்படியே விட்டுறலாம். இப்போதைக்கு ஓவர் ஹெட் லைன்ஸ் மட்டும் என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்கு அப்படின்னா அதுக்கு தான் எக்கச்சக்கமான காம்பனன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க. ஓவர் ஹெட் லைன்ஸ் வெறும் கண்டக்டர் மட்டும் கிடையாது, இல்லை கண்டக்டர் மட்டும் கேரி பண்ண முடியாது, வெறும் டவர் மட்டும் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஸோ கண்டக்டர் டவரோட சேர்த்து வேற என்னெல்லாம் இருக்கு அப்படின்றதான் இங்கே கொடுத்துருக்கேன். கிராஸ் ஆர்ம்ஸ், கிளாம்ஸ், எல்லாமே ஸ்டீல் ஆர் வுட்டு. அதுக்கும் முக்கியமானது இதில் இன்சுலேட்டர்ஸ். ஸோ 3 types ஆஃப் இன்சுலேட்டர்ஸ் இருக்கு, அதான் நீ பார்க்க பின் டைப்பு, சஸ்பென்ஷன் ஆர் ஸ்ப்ரிங் டைப்பு, ஷாக்கல் டைப் இன்சுலேட்டர். 4 types கூட சொல்லலாம். இது ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறதுனால ஒன்றா பார்க்குறோம், சஸ்பென்ஷன் ஸ்ப்ரிங் டைப்புங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் வைஸ் பார்த்துட்டு 4 types அப்படின்னு சொல்லலாம். அண்டு இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம், கண்டக்டர்ஸ் ஆல்ரெடி நம்ம இதில் பார்த்துட்டோம், அண்ட் டவர்ஸும் சொல்லியாச்சு. வேற என்னெல்லாம் இருக்குன்றதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. கை ஒயர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். கை ஒயர்ஸ்ன்றது சைடில் ஒரு ஒயர் கொடுத்துருப்பாங்க, ஒரு ஒயரை வந்துட்டு கிரவுண்ட் வரைக்கும் கட்டி வச்சிருப்பாங்க. மேலேருந்து டவர்லேருந்து கிரவுண்ட் வரைக்கும் நல்லா டைட்டாக கட்டியிருப்பாங்க. அது எதுக்காகன்னா சப்போர்ட்டுக்காக, எதுக்குமே கிடையாது, ஜஸ்ட் சப்போர்ட்டுக்காக. ஸோ லைட்னிங் அரெஸ்டர் இருக்கும். ஸோ எக்ஸஸ் வோல்டேஜ் டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்கு எர்த்துக்கு கனெக்டாக இருக்கும் லைட்னிங் அரெஸ்டர்ன்றது. அது வந்துட்டு லைட்னிங் டைமில் இருக்கலாம், இல்லை நார்மலான டிரான்ஸ்மிஷன் டைமில் கூட எக்ஸஸ் வோல்டேஜ் கிரியேட் ஆகிடுச்சு அப்படின்னா அதை எர்த்துக்கு கனெக்ட் பண்ணுறதுக்காக இருக்கலாம். ஃபியூசஸ், ஐசோலேட்டிங் ஸ்விட்சஸ். ஸோ இப்போ ஒரு டவரில் ஏறி வேலை பார்க்கணும், அந்த டவரில் வேலை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி பின்னாடி டிஸ்கனெக்ட் பண்ணணும். அதுக்கு ஃபியூசஸும் ஐசோலேட்டிங் ஸ்விட்சஸும் இருக்கும். ஸோ கீழேருந்தே ஆஃப் பண்ணிடலாம், அப்படி இல்லைனாலும் மேலே கீழே ஆஃப் பண்ணிட்டு மேலே போயிட்டு ஒரு ஸ்விட்ச் ரொட்டேட்டிங் ஸ்விட்ச் மாதிரி இருக்கும், போல் மாதிரி இருக்கும். அதை நம்ம திருப்பி விட்டோம்னு சொன்னால் லைனே டோட்டலாக ஃபிசிக்கலாக டிஸ்கனெக்ட் ஆகிடும். பார்க்கும்போதே அந்த லைன் வந்து ஒரு பிரேக் ஆகிருக்க மாதிரி இருக்கும். அது வந்து ஐசோலேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த எர்த் ஒயர் ஆர் கிரவுண்ட் ஒயர் மேலே ரன் ஆகிட்டே இருக்கும் பேரலா. வி கார்ட்ஸ் அப்படின்ட்டு ஒயர்ஸ் இருக்கு. அது எப்பன்னா இப்போ இந்த டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் வந்து ஒரு டென்ஸ் பாப்புலேட்டட் ஸ்ட்ரீட்ஸ் மேலெல்லாம் போய்கிட்டு இருக்கு அப்படின்னா ஏதாவது ஒரு பிரச்சனையில அருந்து கீழே விழுவாமல் இருக்கிறதுக்கு குறுக்கால கட்டியிருப்பாங்க ஒயர்ஸ். அது வந்து வி கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். கார்டு ஒயர்ஸ் அபவ் ஆர் பிலோ பவர் லைன்ஸ் அண்ட் கிராசிங் டெலிஃபோன் லைன்ஸ். ஸோ இதுவும் அதே மாதிரி தான். ஃபேஸ் பிளேட்ஸ், பேர்ட் கார்ட்ஸ்ன்றது வந்து மரம் கொத்தி கண்டக்டர் வந்து ஃபிளாஷ் பண்ண வச்சிருவோம் சில டைம்ஸ். அதுக்காக சைடில் வந்துட்டு ஒரு கார்டு ஒயர் மாதிரி வச்சிருப்பாங்க. பார்டட் ஒயர்ன்றது வலை மாதிரி இருக்கும். ஸோ நிறைய இருக்கு, ஏதோ கொஞ்சமாக எடுத்து கொடுத்துருக்கேன். இதுல இருந்தெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்கலாம் கிடையாது, ஜஸ்ட் நம்ம நாலேஜ்க்காக. அதுக்கப்புறம் இது நம்ம மெயினாக பார்க்க போகிறது வந்து சாக்ன்ற ஒரு கான்செப்ட் தான். ஸோ டவர்ஸில் நம்ம பார்க்கறது இந்த சாக்ன்ற ஒரு கான்செப்ட் தான். ஸோ சாக்னா என்னன்னு பார்த்துட்டு ஸ்பேன்னா என்னன்னு போகலாம். The sagன்றது வந்து natural catenary curve formed between 2 points through which transmission line conductor of uniform cross section is suspended. So ரெண்டு டவருக்கு நடுவில் நம்ம
டிரான்ஸ்மிஷன் லைன் இப்படி சஸ்பெண்ட் பண்ணும்போது இந்த நேச்சுரலா ஃபார்ம் ஆகிற ஒரு டிப், இதெல்லாம் கேன்டினரின்னு சொல்றோம், கேன்டினரி கர்வ்னு சொல்றோம். இதை வந்து சாக் அப்படின்னு சொல்றோம். இது வந்து நேச்சுரலா ஃபார்ம் ஆகணும். அண்ட் இது ஃபார்ம் ஆகிறதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்கு, அதை வந்து நம்ம செக் பண்ணிக்கணும். அண்ட் ஸ்பேன் என்னன்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் அட்ஜசன்ட் சப்போர்ட்டிங் டவர்ஸ் த்ரூ விச் ஓவர் ஹெட் டிரான்ஸ்மிஷன் லைன் இருக்கு. இதுக்கும் நடுவில் இருக்க இந்த ஸ்பேஸ் வந்துட்டு ஸ்பேன் அப்படின்னு சொல்றோம். இந்த ஸ்பேஸ் வந்துட்டு சாக்னு சொல்லுவோம். ரைட்டா? ஸோ டிஃபரன்ஸ் இன் லெவல் பிட்வீன் பாயிண்ட் ஆஃப் சப்போர்ட் அண்ட் த லோவஸ்ட் பாயிண்ட். ஸோ டிஃபரன்ஸ் இன் லெவல் பிட்வீன் பாயிண்ட் ஆஃப் சப்போர்ட், இதுதான் பாயிண்ட் ஆஃப் சப்போர்ட், அண்ட் லோவஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லும்போது கீழே எந்த அளவுக்கு கிரவுண்டோட லோவஸ்டா இருக்கோ அந்த பாயிண்ட். ஸோ இதுக்கும் இருக்க டிஃபரன்ஸ் பார்த்தா இதான் வரும் இல்லையா? இதுதான் சாக். ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் சாக். அப்போ ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் வெயிட்னு சொல்லிடலாம். வெயிட்னால தான் இது கொஞ்சம் கீழே தொங்குது. அதுக்கப்புறம் லென்த் ஆஃப் ஸ்பேன். ஸோ இந்த ஸ்பேன், இதுதான் ஸ்பேன்னு சொல்றோம். திஸ் லென்த் ஒரு டவருக்கும் இன்னொரு டவருக்கும் இருக்கிறது, அது எந்த அளவுக்கு இருக்குங்கிறதும் நம்மளோட சாகை அஃபெக்ட் பண்ணும். ஒர்க்கிங் டென்சைல் ஸ்ட்ரென்த். ஸோ ஒர்க்கிங் டென்சைல் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லும்போது இப்போ நார்மல் கண்டிஷன்ல அதோட ஸ்ட்ரெஸ் கம்மியா இருக்கும். இதே ஒரு விண்டி ஏரியால இருக்கும்போது ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். ஐசி ஏரியால இருக்கும்போது, ஒரு ஃப்ரீஸ் ஆகிற ஏரியால இருக்கும்போது ஐஸ் மேல ஃபார்ம் ஆயிடும்ல, அப்ப அதோட ஸ்ட்ரெஸ் வேற மாதிரி இருக்கும். அப்ப ஒர்க்கிங் டென்சைல் ஸ்ட்ரெஸ்ன்றது ஒரு இடத்துல சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்ப அதுவும் ஒரு ஃபேக்டர். அப்புறம் டெம்பரேச்சர். ஸோ அதுவும் ஒன் ஆஃப் த ஃபேக்டர் ஃபார் சாக். இதுல ஜஸ்ட் இந்த ஒரு ரெண்டு கண்டிஷன்ஸ் கிடையாது, ரெண்டு கேசஸ்னு பார்த்து வச்சுக்கோங்க. சப்போர்ட்ஸ் அட் சேம் லெவல் இருக்கும்போது, ஸோ இந்த மாதிரி சேம் லெவல் சப்போர்ட்ஸ் இருக்கும்போது சாக் கால்குலேஷன் ஜஸ்ட் இந்த ஃபார்முலாவை பை ஹார்ட் பண்ணிக்கோங்க. ஒமேகா எல் ஸ்கொயர் டிவைட் பை 8. இதுக்கு ஒரு டெரிவேஷன் இருக்கு, அதெல்லாம் நம்ம போடல, ஃபார்முலா மட்டும் பை ஹார்ட் பண்ணிக்கோங்க. நீங்க டேர்ம்ஸ்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். ஸோ இதுதான் சாக்னு சொல்லியாச்சு. இந்த பாயிண்ட்க்கும் இந்த பாயிண்ட்க்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் தான் சாக்னு சொல்லியாச்சு. இந்த டபிள்யூன்றது என்னன்னு சொன்னா வெயிட். ஸோ வெயிட் எப்படி இருக்கும், கீழுக்கு இருக்கும் டியூ டு கிராவிட்டி. அப்புறம் எல்ன்றது வந்துட்டு ஸ்பேன். சேம் லெவல் அப்படின்னு சொல்லும்போது இந்த எஸ் மிட் பாயிண்ட்ல வரும். ஸோ L/2 L/2 அப்படின்னு வரும் இந்த இடத்துல. ரைட்டா? Tன்றது வந்துட்டு டென்ஷன் இன் நியூட்டன். ஸோ அது கொடுத்துருப்பாங்க. மேபி ப்ராப்ளம் கொடுத்தாங்கன்னா அது கொடுப்பாங்க. இல்லை ஃபார்முலாவாக எழுதணும்னா இதுதான் உங்களுக்கு ஃபார்முலா. இதில் எஃபெக்ட் ஆஃப் விண்ட் அண்ட் ஐஸ் லோடிங், இது வந்துட்டு இம்பார்ட்டன்ட். இப்போ எஃபெக்ட் ஆஃப் விண்ட் அண்ட் ஐஸ் லோடிங், இப்போ இந்த மாதிரி ஒரு கண்டக்டர் இருக்குது. சொன்ன மாதிரி நம்மளோட ஐசி ரீஜியன்ஸ் ஆர் ஹில்லி ஐசி ரீஜியன்ஸ், ஹிமாலயாஸ் மாதிரி அந்த இடத்துல இருக்கக்கூடிய டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஐஸால கோட் ஆயிருக்கும். ஸோ இது கண்டக்டர்னு எடுத்தா மேலே ஐஸ் கோட்டிங் இருக்கும். அப்போ இதுவும் சேர்த்து ஒரு வெயிட்டை கொடுக்கும்ல, அதனாலதான் இதை நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியதா இருக்கு. அதுக்கப்புறம் விண்ட் எஃபெக்ட். கண்டக்டருக்கு ஹில்லி ரீஜியன்ஸ்ல கண்டக்டர் இருக்குன்னு போது ஒரு சைட்ல மட்டும் காத்தடிச்சுட்டே இருக்கும். ஒரு 6 மாசத்துக்கு ஒரு சைட்ல காத்தடிக்கும், இன்னொரு 6 மாசத்துக்கு இன்னொரு சைட்ல காத்தடிக்கும். அப்போ இந்த காத்தடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அகெயின் கண்டக்டருக்கு மேல ஸ்ட்ரெஸ் இருக்கும். இது ரெண்டுத்தையும் நம்ம சேர்த்து எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இது நம்மளோட கண்டக்டர். ஐஸோட எஃபெக்ட் எப்படி இருக்கும், வெயிட்டோட சேர்ந்து இருக்கும். பிகாஸ் இந்த ஐஸும் வந்து ஒரு வெயிட் கொடுக்கும், அதோட சேர்ந்து இருக்கும். அண்ட் தென் விண்டு வந்துட்டு இப்படி ஹரிசாண்டலா இருக்கும். இது வெர்டிகலா இருக்குன்னா விண்டோட எஃபெக்ட் வந்து ஹரிசாண்டலா இருக்கும். அப்ப டோட்டல் வெயிட், ஆவரேஜ் வெயிட் எப்படி இருக்குன்னு சொன்னா நமக்கு வெக்டோரியல் அடிஷன் ஆஃப் தீஸ் டூ வெயிட் அப்படின்னு சொல்லலாம், WT. ஸோ WT-யோட ஈக்குவேஷன் இது. ஜஸ்ட் வெக்டர் அடிஷன் எடுத்திருக்கோம், அவ்வளவுதான். அப்ப சாக் என்னவா மாறுது அப்படின்னு சொன்னா சாக் வந்துட்டு வெர்டிகல் சாகா எடுத்துக்கிறோம், எஸ் காஸ் தீட்டா. ஸோ இங்க தீட்டா போட்டிருக்கோம் இல்லையா, இதை வச்சுட்டு எஸ் காஸ் தீட்டான்னு எடுத்துக்கிறோம் சாக். எஸ் இன்டூ W plus WI divided by WT. காஸ் தீட்டா ஜஸ்ட் இந்த ட்ரையாங்கிளை கம்ப்ளீட் பண்ணுங்க. ஸோ adjacent side divided by hypotenuse வரும்.
எஸ் வந்துட்டு ஆல்ரெடி போட்டிருக்க இதே தான் WL²/80 இன்டூ இப்போ வந்துட்டு எக்ஸ்ட்ராவா இந்த காஸ் தீட்டா ஃபேக்டர் வெர்டிக்கல் சார்ஜ் கால்குலேட் பண்றோம். அண்ட் இது என்னது டீன்றது டயமீட்டர் ஆஃப் கண்டக்டர், ஸ்மால் டீன்றது டயமீட்டர் ஆஃப் கண்டக்டர் மட்டும் எடுத்துருக்கோம். இதோட திக்னஸ் வந்துட்டு இப்போ டி ஒரு சைட்ல இருக்க திக்னஸ் வந்து டீன்னு எடுத்துட்டா ரெண்டு சைடோட திக்னஸ் 2Tன்னு ஆட் பண்றோம். ஸோ அதை டயமீட்டரோட ஆட் பண்ணிட்டு டயமீட்டர் சொல்லக்கூடாது, இது வந்து என்னது திக்னஸ் ஆர் அந்த ஃபுல் ஐஸோட சேர்ந்து இருக்கிற டயமீட்டர் அப்படின்னு சொல்லலாம். எப்பவுமே ஐஸ் வந்துட்டு ரெண்டு சைட்லயும் இருக்கும், இல்லை சுற்றி அழகா சட்டிலாலாம் இருக்கும், சிலிண்ட்ரிக்கலாலாம் இருக்கும், அந்த மாதிரிலாம் கிடையாது. ஐஸ் வந்து மேலே டெபாசிட் ஆயிருக்கும், அவ்வளோதான். ஒரு இர்ரெகுலாரிட்டியோட கூட அது டெபாசிட் ஆயிருக்கலாம். அது திக்னஸ் வந்து ஆனால் நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுன்றதுனால இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. இதுல வேற என்ன தெரிஞ்சுக்கணும்னா இந்த ஒரு டெஃபினிஷன் இருக்கு, இம்பார்ட்டன்ட் டெஃபினிஷன். ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி அப்படின்னு மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை பெர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ். ஸோ ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டிக்கும் போது நமக்கே புரியுது, அந்த நேம்ல இருந்தே புரியுது எந்த லெவல் வரைக்கும் அந்த கண்டக்டர் வந்து பிரேக் டவுன் ஆகாம சேஃபா இருக்கும் அப்படின்றது தான். ஸோ மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை பெர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ். மேக்ஸிமமா அப்ளை ஆயிருக்கிற ஸ்ட்ரெஸ், ஆக்சுவலா இருக்கிற ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை பர்மிசிபிள், இந்த அளவு வரைக்கும் தாங்கும்னு டிசைன் இன்ஜினியர் ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருப்பான். ஸோ அதனால டிவைட் பண்ணா நமக்கு ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி கிடைக்கும். அடுத்த கேஸ் வந்துட்டு சப்போர்ட்டட் டிஃப்ரெண்ட் லெவல். இது வந்துட்டு ஹில்லி ஏரியாஸ்ல இருக்கலாம். இந்த மாதிரி ஹில்லி ஏரியாஸ் எடுக்கும்போது நமக்கு டவர் வந்து வேற வேற ஹைட்ல இருக்கும். இதெல்லாம் நம்ம டிஃப்ரெண்ட் லெவல்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்ப S1 S2ன்னு சொல்லிட்டு ரெண்டு சாக் கால்குலேட் பண்றோம் நம்ம. இந்த டவர்ல இருந்து லோவஸ்ட் பாயிண்ட்டுக்கு, இதுல சரியா தெரியல போட்டுக்கிறாங்க. இந்த பாயிண்ட்ல இருந்து லோவஸ்ட் பாயிண்ட் S1 எடுத்துக்கலாம். இந்த பாயிண்ட் வந்து லோவஸ்ட் பாயிண்ட் S2 எடுத்துக்கலாம். S1 S2னா என்னன்னு உங்களுக்கு புரியணுன்றதுக்காக டயக்ராம் போட்டிருக்கேன். ஸோ S1 S2 கால்குலேட் பண்ணிட்டு நம்ம வந்து சாக் வந்து எடுக்கிறோம். ஒரு சாக் கிடையாது, ரெண்டு சாக் வந்து ஃபைண்ட் அவுட் பண்றோம். ஸோ ஹைட் ஹெச்னு ஒன்று எடுத்திருக்கோம், ஓகேவா? ஹைட் ஹெச்னு புதுசாக எடுத்திருக்கோம். அண்ட் தென் எக்ஸ்ன்றது டிஸ்டன்ஸ் ஆஃப் சப்போர்ட் ஃப்ரம் ஒன் ரெஃபரன்ஸ், ஏதாவது ஒரு ரெண்டு ரெஃபரன்ஸ் எடுத்துட்டு இது எக்ஸ் அப்படின்னா இது என்னவா இருக்கும்? எல் மைனஸ் எக்ஸா இருக்கும். எல் தான் ஸ்பேனு, ஸோ எல் மைனஸ் எக்ஸா இருக்கும். அதை வச்சு கால்குலேட் பண்ணிக்க வேண்டியதுதான். ஹெச்ன்றது வந்து இதுதான் ஃபார்முலாலேருந்து வருது. இங்க எதுவும் பிசிக்கலா நம்ம மெஷர் பண்ண முடியாது, ஃபார்முலாலேருந்து வர்றதுதான் ஹெச். ஸோ இந்த ரெண்டு கேஸ் மட்டும் பார்த்துக்கோங்க, சப்போர்ட் அட் சேம் லெவல், சப்போர்ட் அட் டிஃப்ரெண்ட் லெவல். இந்த ஈக்குவேஷன் வந்து இம்பார்ட்டன்ட். டைரக்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கும், கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. அவ்வளோதான், சாக்ல அவ்வளோ படிச்சா போதும் உங்களுக்கு.